இந்திய வர்த்தக உலகில் தற்போது பரபரப்பான பேசுபொருளாகி இருப்பது முகேஷ் அம்பானியின் கடைசி மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண ஏற்பாடுகள்தான். அதில் என்ன சிறப்பு அறியலாம் இந்த செய்தி தொகுப்பில். தொழில் நிறுவனங்களின் இணைப்பு நடவடிக்கைகளில் கை தேர்ந்தவர்தான் முகேஷ் அம்பானி. தற்போது 70,352 கோடி ரூபாய் மதிப்பில் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் டிஸ்னி நிறுவனம் இணைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, முகேஷ் அம்பானி குடும்பம் தங்களது மகனின் திருமண இணைப்பு நிகழ்வில் பிஸியாக இருக்கின்றது. முகேஷ் அம்பானியின் கடைசி மகன் ஆனந்த் அம்பானிக்கும் என்கோர் ஹெல்த் கேர் தலைமைச் செயல் அதிகாரி விரன் மர்ச்சண்டின் மகள் ராதிகா மர்ச்சண்டுக்கும் திருமணம் முடிவு செய்யப்பட்டதிலிருந்து அம்பானியின் ஆண்டலியா வீட்டில் அடுக்கடுக்காக விசேஷங்கள். மார்ச் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை திருமணத்திற்கு முன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. அதற்காக வனத்தை கருப்பொருளாக கொண்டு அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாம் நகரில் வறண்ட பகுதியில் ரிலையன்ஸ் நிறுவனம் 1 கோடி மரங்களை நட்டு உருவாக்கிய பசுமை தோட்டத்தில்தான் இந்த கொண்டாட்டங்கள் நடக்க இருக்கின்றன. திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கத்தாரின் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான், மெட்டாவின் தலைமைச் செயல் அதிகாரி மார்க் ஜூக்கர்பர்க், அடோப் தலைமைச் செயல் அதிகாரி சாந்தனு நாராயண், சவுதி அராம்கோ தலைவர் யாசிர் அல் ருமையான் உள்ளிட்ட சர்வதேச பிரபலங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். கனடா, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அரசியல் பிரமுகர்களும் விருந்தினர்களாக வரவேற்கப்பட்டிருக்கின்றனர். இந்தியாவின் பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி, பாரதி ஏர்டெல்லின் சுனில் மிட்டல், அமிதாப் பச்சன், ஷாருக் கான், அமீர் கான் என திரையுலக நட்சத்திரங்கள் தொடங்கி கிரிக்கெட் வீரர் சச்சின் முதல் தோனி வரை என பல துறைகளின் பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள திருமணத்திற்கு முன்னதான நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வரும் விருந்தினர்களுக்கு பார்த்து உணவு தயார் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் முகேஷ் அம்பானி. இந்தியா, தாய்லாந்து, ஜப்பான், மெக்சிகன், பார்சி என 2500 வகைகளில் உணவுகள் தயார் செய்யப்படுகிறது. விருந்தினர்கள் கேட்கும் டயட்டுக்கு ஏற்றாற்போல் உணவுகளை தயார் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 75 வகைகளில் காலை உணவு, 225 வகைகளில் மதிய உணவு, 275 வகைகளில் இரவு உணவும், 85 வகைகளில் நள்ளிரவு உணவுகளும் பரிமாற திட்டமிடப்பட்டு சமையல் கலையில் தேர்ந்த நிபுணர்கள் உணவுகளை தயார் செய்ய பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கான முந்தைய நிகழ்ச்சிகளின் முதல் நிகழ்ச்சியாக உள்ளூர்வாசிகள் 51,000 நபர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டுள்ளது. முகேஷ் அம்பானி, நீடா அம்பானி, ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சண்ட் என அம்பானி குடும்பத்தினர் அனைவருமே உள்ளூர்வாசிகளுக்கு உணவு பரிமாறி இருப்பதுதான் இதன் சிறப்பு. சொர்க்கம் என்ற வார்த்தையை நம் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி சொல்வதை பார்த்திருப்போம். அப்படித்தான் குஜராத்தின் ஜாம் நகரை தனது இளைய மகனின் திருமணத்திற்காக சொர்க்கபுரியாக மாற்றியிருக்கிறார் முகேஷ் அம்பானி. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.